இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 9 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா பொதுவாகவே சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, நரசிம்மருக்கு உபவாசம் செய்வது, பெரிய பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி பலவிதமான கர்மாவிற்கான கடன்களை அடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக அஷ்டமின்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், நவமினா ஒன்றுமே பண்ண மாட்டோம். பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா அஷ்டமியை பெரிய அளவுக்கு கொண்டாடுவாங்க. எக்ஸாம்பிள் குஜராத் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கல்யாணமே அஷ்டமி அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கிருஷ்ணனுக்கு உகந்த, கிருஷ்ணன் பிறந்த ஒரு திதியாக அஷ்டமி இருக்குது. அதனால தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம், கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லுவோம். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும், நிறைய பிரச்சனைகள் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ஒரு அஷ்டமி அன்னைக்கு நம்ம நிறைய தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை பார்க்கும்போது மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயே மிக முக்கியமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சந்திர பலம் முழுசாக இருக்கக்கூடிய நாள். சந்திரன் சுக்கிரனாக மாறி, குருவாக மாறி நமக்கு முழு பார்வை பலத்தை கொடுக்கும்போது நல்ல வரன் அமையும். இவ்வளோ நாளாக பொண்ணுக்கு வயசாச்சுங்க சார், பையனுக்கு ஒரு 25 வயசு 28 வயசாச்சு, நல்ல ஒரு வரன் பார்த்துட்டுருக்கோம், அமைய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வரனே அமையும், ரொம்ப தூரமாலாம் இல்லை. சில பேர் வெளிநாட்டில் பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பையனையோ பொண்ணையோ பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்கள் உறவுகள் மேம்படும். உங்கள் தெரிஞ்ச குடும்பத்துக்கிட்ட நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். அதே மாதிரி டக்குன்னு போய் பொண்ணை பார்க்கலாம், டக்குன்னு போய் பையனை பார்க்கலாம். வீட்டில் நல்ல காரியம், சுபகாரியம், எந்த நல்லதுன்னு கெட்டதுனாலும் ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வியாபார விருத்தி அடையக்கூடிய ஒரு பொன்னான நாள். உங்களோட உங்கள் மனைவிக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி, உங்கள் கணவருக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் தேடி வரும். சுக்கிரன் புதன் ரெண்டுமே காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு, லிஃப்ட்டு, அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன், ஒரு சலுகை, ஏதோ ஒரு பெரிய சமாச்சாரம் நடக்க போகிறது. இன்றைக்கி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களே சரி, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களே சரி, நிறைய நல்ல விஷயங்கள், இன்ஃபேக்ட் அதை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அமோகமான நாள். லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்குது. அதனால் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி நாராயணன் யோகம் இருக்குது. பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள். நிறைய பேருக்கு சிறப்பு அம்சங்கள், சிறப்பு அதிகாரங்கள், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, சொத்துக்கள் சேருவது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது அமோகமான ஒரு நாள். நிறைய பேருக்கு காதல் கைகூடும். குழந்தை பிறப்புக்கு சாதகமான நாள். சூப்பராக இருப்பீங்க. நினச்சா போதும் அந்த விஷயம் கட்டுன்னு முடியும். பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. தெய்வ அனுகிரகம் தான் முக்கியம். அது இன்றைய நாள் உங்களுக்கு முழுசாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு சுபிக்ஷமாக நடக்கக்கூடிய நாள். மெயினாக பெண்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேந்திரங்களில் ஒரு இடத்துலையார் சந்திரன் இருக்கணும். அது இன்றைய நாள் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். யாருக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெண்களுக்கு யோகமான நாள். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நான் சொல்கிறதுலாம் ஒரு 60 வயசுக்கு மேலே வீட்டில் ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு தகவல், நல்ல செய்தி, நல்ல நட்பு, பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது. மெயினாக ஆசிரியர்களுக்கு, குழந்தைகளுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நினச்சா போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாஜிக்கலாக இருப்பீங்க. இந்த வள கொல சமாச்சாரமே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் சரி, நேராக எஸ்ன்னா எஸ், நோனா நோ, அந்த மாதிரி தான் இன்றைய நாளுடைய ஒரு டோட்டல் தன்மையே இருக்க போகிறது. அமோகமான நாள். கலியுக காமதேனு கல்ப விரக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய நாள். பொதுவாக சந்திரன் போய் குரு நட்சத்திரத்தில் உட்காரும்போது நம்ம மனசு வந்து கெட்ட எண்ணங்களே வராதாமா. இன்னைக்கு டேட்டுக்கு ஜூஸ் நல்ல ஜூஸாக இருக்கும், நல்ல கன்ஃபியூஷன் இருக்காது, கிளாரிட்டி இருக்கும். மனசில் நல்ல எண்ணங்கள் வரும்போது கௌரவமாக நாம் நடந்து கொள்வோம். அதே மாதிரி மற்றவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார்கள். சுக்கிரன் புதன் பார்வை இருக்குது, பெரிய அதிர்ஷ்டம். சுக்கிரன் புதன் பார்வை அடுத்த ஒரு மாதத்துக்கு சிம்மத்துக்கு செம்மையான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது. நிறைய பேர் கல்யாணம், வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. இன்றைய நாள் ஒரு பிரயாணத்தினால் உங்களுக்கு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மனசு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். கோல்டன் நிறம், பொன் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, கௌரவமான பண வரவுகள், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் பயங்கரமாக வரும். அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு பணம் கொட்டும். சுக்கிரன் புதன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு சனி வீட்டில். அப்போ கண்டிப்பாக அந்த யோகம் மகாலட்சுமி நாராயண யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கப்படுது. மனசில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, நினச்ச காரியத்தை வெற்றியை கொடுக்க போகிறது. 6-11 கூடிய பாவகங்களில் பொதுவாக சுபகிரகங்கள் போய் உட்காரும் பொழுது அந்த ராஜ பதவி நமக்கு தேடி வரும். இப்போ அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும், அதாவது உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நினச்சா போதும் நிறையா வாய்ப்புகள் தேடி வரும், நிறையா டொனேஷன்ஸ் வரும், அறக்கட்டளைகள் துறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன், வெளியூர் பிரயாணம், நல்ல நண்பருக்கு கல்யாணம் ஆகிறது, நமக்கு கல்யாணம் ஆகிறது, வாழ்க்கை இனிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கும்போது கல்யாணம் பண்ணோன்னா சூப்பராக இருப்பீங்க. நோ கன்ஃபியூஷன். அது இப்போ இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறது. நிறையா பேர் வருவாங்க. சுக்கிரன் புதன் சேர்ந்துன்னா மாதிரி ஜனம் இருப்போம். அவ்வளோ பேர் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தத்துக்கு சாதகமான ஒரு காலகட்டம். லக்ஷ்மி நாராயணன் பேர் வைங்க, குழந்தை நன்னா இருப்பான். நல்ல படிப்பு, புத்தி கூர்மை, அறிவு, ஒழுக்கம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களும் இந்த நாள் ஒரு பெரிய நற்செய்தியை பார்க்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும், ஆடம்பர விரயம் ஏற்படும். உங்கள் மனைவிக்காக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை பத்திரிக்கை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். சுக்கிரன் வீட்டில் சந்திரன் போகும்போது விசாக நட்சத்திர சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக எஃப்டி போடுவோம். போஸ்ட் ஆஃபீஸில் போய் 7.8% எஃப்டி கொடுக்குறான்னு சொன்னோன்னா ஒரு சந்தோஷமாகி போய் நீங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கோல்டோட ரேட் எப்படி இருந்தாலும் 1.5 வருஷத்துக்கு ஏற தான் போகுது. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்த 1 வருஷம் ஜாக்பாட் தான். அதனால் இன்றைய நாள்லேருந்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சுப விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜோராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்காருனாவே அதிர்ஷ்டம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறார். ஆஃபர் வரும், ப்ரமோஷன் வரும், ஆர்டர் வரும். நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்க வருவாங்க. பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். சரியான ஒரு டைம் பீரியடில் தான் நீங்கள் ஓடுறீங்க. நினச்சா போதும் அந்த விஷயம் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே பரம பவித்திரமாக வீடே அப்படியே கலகலகலகன்னு இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள். எல்லாருக்குமே நற்செய்தி, நல்ல விஷயங்கள், வண்டி வாகன யோகம் இதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் வாங்க போகிறீங்க. சூப்பராக இருப்பீங்க. மனசும் சரி, வீடும் சரி சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல வார்த்தைகளே பேசுவோம். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் உப்பிலியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம்.
மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வாய்ப்புகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கால தாமதமாக ஒரு சில விஷயங்கள் நடந்துன்றதுன்னா இப்போ முடிஞ்சிடும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபவரயம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புது வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினச்சா பாதும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மெயினாக வேலை சம்பந்தப்பட்ட குடைச்சல், உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரியா இல்லை, பிரச்சனையாக இருக்குன்னா நிவர்த்தியாகும். ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக முடியக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. முழு பக்தி, முழு தெய்வ அனுகிரகம் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். வீட்டில் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. தாயாருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னாலும் தானாக நடக்கும். தானாக சேர்ந்த கூட்டம்ங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும். கஷ்டமே பட வேண்டியதில்லை. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர் இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு பெரிய ப்ரமோஷன், ஒரு லிஃப்ட்டு, இந்த மாதிரி பெரிய ஒரு எதிர்பாராத நற்செய்திகள் நிறைய நடக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். எந்த அளவுக்கு கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சேமிப்பில் அதிகமான கான்சன்ட்ரேஷன். பணம் வரும். மாத சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபா வருதுன்னா 26,000 ரூபா நீங்கள் அப்படியே கொண்டு போய் சேமிப்பில் போடுவீங்க. லோனில் போடுறது, சேமிப்பில் போடுறது, எஃப்டி போடுறது, ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுறது, இந்த மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சரை பிளான் பண்ணக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறது. பொருளாதாரத்தில் நல்ல சிந்தனைகளும் ஒரு பெரிய ஒரு ஆற்றலும் கொடுக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், ஆடம்பர செலவுகள் இருக்கும். மெயினாக ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தகராறுகள், புரிதல்களை, பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் ஜோராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக சிம்மத்துக்கு சூப்பராக இருக்குது. துலாத்திற்கு, கும்பத்திற்கு, அதே மாதிரி மிதுனத்திற்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லாருக்குமே மன நிம்மதி, சந்தோஷம், சீக்கிரமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.